செட் ரெடியா? கொச்சியில் ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக சர்ப்ரைசஸ். ஃபோர்ட் கொச்சிக்கு போனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ், பார்த்தா அதில் இன்னொரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு. ஈவினிங் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போனால் அங்கேயும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். கொச்சி உங்களை சர்ப்ரைஸ்களுடன் வரவேற்கிறதுன்னு எங்களை இன்வைட் பண்ணிச்சு. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொச்சி டூர் போகிறதா இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இதை பார்த்ததும் உங்கள் நெக்ஸ்ட் வெக்கேஷன் கொச்சிக்கு பிளான் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு கொச்சின்ல ஃபர்ஸ்ட் டே டூர்ல இருக்கோம். தட் இஸ் பெங்களூர்லேருந்து கொச்சினுக்கு கோயம்புத்தூர் வழியாக வந்தோம். அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் வழியாக கொச்சினுக்கு நேற்று நைட் சேர்ந்தோம். இன்னைக்கு கொச்சின்லேருந்து எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் எழுந்து ரூம்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் கேட்டோம், ட்ராவல் டேஸ்கில் கேட்டோம் என்னென்ன பிளேஸ் இருக்குது, எங்கெங்கே போகலான்னெல்லாம் ஒரு ஐடியாவுக்காக கேட்டுக்கிட்டு இப்போ ஃபோர்ட் கொச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டே ஃபோர்ட் கொச்சிக்கு போகலாம், அங்கே நிறைய பிளேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அங்கே போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் அபாட் பிளாஸாங்கிற ஹோட்டலில் எம்ஜி ரோட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் காட்டுது அந்த ஃபோர்ட் கொச்சி. அங்கே போகலான்னு தான் காரில் போயிட்டுருக்கோம். ஒரு ஹாய் சொல்லு. நேராக போனால் வில்லிங்டன் ஐலாண்ட் தான், இப்படி போனால் ஃபோர்ட் கொச்சி. வில்லிங்டன் ஐலாண்ட் என்ன ஸ்பெஷல், போக போகிறோமான்னெல்லாம் தெரியாது. ஆனால் போர்டு போட்டிருந்துச்சு, ஒரு வேளை இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கலாம், நம்ம போகலாம் இதுக்கும் சொல்லலாம். இப்பதாங்க நல்லா தெரியுது தண்ணி. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எதுவுமே தெரியல. பட் நீ பேசுறது கிளியரா கேக்குமா தெரியலையே. வாவ். இல்ல பாம்பன் பிரிட்ஜ்லாம் இல்ல, அத மாதிரி ஸ்டைல்லாம் இல்ல. ஃபோர்ட் கொச்சி 11 கிலோமீட்டர்ஸ். ஃபோர்ட் கொச்சி வந்தாச்சுங்க. இங்கே இத்தனை பேரும் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 வீலர் காரோட ஷிப்பில் ஏறி மறுக்கரைக்கு போகிறதுக்கு தான். இதுதான் ரோரோ சர்வீஸ். இந்த ரோடுக்கே அதான் பேர். பார்த்தீங்களா, எத்தனை கார் வெயிட்டிங் பாருங்க. நாம் பார்க்கிங் தேடிட்டுருக்கோம். இங்கே வழியில் திரும்பி போய் வேற எங்கேயாவது பார்க்கலாம். எங்கேயும் பார்க்கிங் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க.
ஃபுல்லாக இருக்குது எல்லா பார்க்கிங் ஸ்லாட்ஸும். இங்கே இது மாதிரி எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் ட்ராவல் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ்லாம் ஆட்டோவில் போய் சுற்றி காட்டுறாங்க. 500 ருபீஸில் ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். ஆனால் நாங்கள் ஆட்டோவில் போகலைங்க, நாங்கள் நடந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். செட் ரெடியா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தாங்க. செப்பல்ஸ், பேக்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ வரையிலும் குட்டி குட்டி ஷாப்ஸு. வாட்டர் மெட்ரோவில் நாங்கள் போகணுங்கிற பிளானில் தான் இருக்கோம். ஆனால் டூரோட லாஸ்ட் டே போகலான்னு நினச்சோம். பட் கொஞ்சமும் எதிரே பார்க்கலிங்க. எங்கேயும் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் இங்கேயே வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் மிஸ் பண்ணணும்? இப்போவே வாட்டர் மெட்ரோவில் போயிட்டு வந்துடலாம். டிக்கெட்ஸ் இங்கே தராங்க. Fort Kochi to Hyderabad 20 minutes. It's 50. அது என்ன வாட்டர் மெட்ரோ? கேரளா ஒரு சின்ன ஸ்டேட், கடலும் பேக் வாட்டர்ஸும் நிறைஞ்ச ஒரு இடம். அதனால நிறைய தீவுகளும் இருக்கு. அப்படி ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போக ரோடு வசதிகளும் இருந்தாலும் கேரளாவில் படகு போக்குவரத்தும் அதிகம். ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருக்கீங்களா? கோபிகாவும் சேரனும் காலேஜ் போய் வர படகுல போவாங்க. கோபிகா வீணெல்லாம் வேற தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நம்ம டவுன் பஸ் மாதிரி, மெட்ரோ ரயில் மாதிரி, ஆனால் மாடர்னாக ஃபுல் ஏசி வசதியோட எலக்ட்ரிக் ஹைப்ரிட் போட்ஸ். இதுவும் கேரளா மெட்ரோவோட ஒரு ப்ராஜெக்ட் தான். நெக்ஸ்ட் போட் வர்ற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அட்லாஸ்ட் பார்த்துட்டேங்க. இதாங்க இத்தனை நேரமாக நான் சொன்ன வாட்டர் மெட்ரோ. இது சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ். இந்த மாதிரி நிலையாக ஒரே இடத்துல இருக்கிற ஃபிஷிங் நெட்ஸை சீன ஆய்வாளர் ஜிங் ஹீங்கிறவர் 14th செஞ்சுரியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கொச்சின்கிற பேரே இந்த சீன மீன் வலைகளால் தான் வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு இந்தியாவிலேயே கொச்சியிலையும் கொல்லத்துலேயும் மட்டும்தான் இருக்குது. இதோட மெக்கானிசம் ரொம்ப புதுமையானதுங்க. ஒருத்தர் அந்த கட்டையில் நடந்து போகிறது தெரியுதுங்களா? அவரோட வெயிட்னால அந்த நெட்டு தண்ணிக்குள்ளே போகுது. அது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கும். நாம் அதுக்குள்ளே மெட்ரோ ஏறாமல் இருந்தால் நெட்டு மேலே வர்றதையும் பார்க்கலாம்.
மெட்ரோவில் வர்றவங்க எல்லாருக்கும் எங்கள் மாதிரி சைனீஸ் நெட்ஸை வேடிக்கை பார்க்குறதே ஜாலியாக இருக்குது. மேலே வருது பாருங்க நெட்டு. மீன் வந்திருக்கா பார்க்க வந்துட்டுருக்காங்க. எதுவும் வரல போல இருக்கு. ஒன்றும் வரல. இருக்கா? சும்மா 1-2 இருக்கிறாப்புல இருக்கா? சின்னதாக ஏதோ ஒட்டியிருக்கா மாதிரி இருக்கு. இங்கே இன்னும் கிளியராக தெரியுது பாருங்க. ஒரு ஆள் மேலே ஏறிட்டு இருக்காரு நெட்டு கீழே இறக்குறதுக்கு. அப்பா, மெட்ரோ ஏறுற முன்னாடி ஒரு பெரிய வரலாறே சொல்லி முடிச்சிட்டேன். வாங்க வண்டி ஏறலாம். Thank you so much. வாவ், கொச்சி டூர் ஸ்டார்டட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஹாலிடே மூடு. எங்கள் டூர் ஜஸ்ட் இப்போவே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் மெட்ரோ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இவங்க பெரும்பாலும் உள்ளூர் மக்கள். நம்மளை மாதிரி யாராவது ஒரு சிலர் டூரிஸ்ட் இருக்கலாம், அவ்வளோதான். நாம் இப்போ ஃபோர்ட் கொச்சியிலேருந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். 20 மினிட்ஸ் ஜேர்னி. போயிட்டு இன்னொரு மெட்ரோ ஏறி திரும்ப வேண்டியது தான். இந்த பறந்து விரிந்த கடல்னு நினைச்சிடாதீங்க, இது கடல் இல்லை, பேக் வாட்டர்ஸ். பேக் வாட்டர்ஸ்னா கடலும் இல்லை நதியும் இல்லை, ரெண்டும் கலக்கிற இடத்துல இருக்கிற ஒரு அமைதியான நீரோட்டம். இதெல்லாம் நம்ம சினிமா டைரக்டர்ஸ்க்கு ஃபேவரட் லொகேஷன். கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது வில்லன் ஒளிஞ்சிருப்பான். எத்தனை சினிமால பார்த்துருக்கோம். இது க்ரூயிஸ் போட்டுங்க, எக்ஸ்க்ளூசிவாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நிறைய ஐலாண்ட்ஸு, இந்த ஃபோர்ட் கொச்சின்னு பல இடங்களுக்கு அழிச்சிட்டு போவாங்க. அங்கங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்துவாங்க, நாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடணும். இதில் ஸ்நாக்ஸு, மியூசிக்னு நிறைய ஃபன்னும் இருக்கும்.
அதுக்குள்ள ஹைகோர்ட் வந்தாச்சா? நேரம் போனதே தெரில. இங்கேயே சார்ஜிங் ஸ்டேஷன் கூட இருக்கு பாருங்க. அட, நாம தான் லாஸ்டா? நாம டூரிஸ்ட்டு, ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவோம். உள்ளூர்காரங்க விடு விடுன்னு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கூட்டம்! போட்டுக்குள்ள அவ்வளோ பேர் இருந்த மாதிரி தெரியல. இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்க ஒரு வேலையும் இல்லைங்க. வெளியே போய் என்ன இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எப்படியே திரும்ப வேண்டியது தான். ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, இங்கேயே வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. வந்ததுக்கு சும்மா ஒரு 4 அடி எடுத்து வச்சுட்டு வருவோம். இது என்ன ரிப்பேர் ஆகி நிக்குதா இல்லை சும்மா நிறுத்தி வச்சிருக்காங்களா தெரில. பட் இங்கே நிற்கிறப்ப பார்த்தா ஏதோ அழுக்காக நிற்கிறாப்புல இருக்குல்ல. இங்கே ஒன்றும் உருப்படியாக இல்லை பார்க்க. போகலாம் வாங்க. வாட்டர் மெட்ரோட ரிட்டர்ன் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து வர்றப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டதுனால இடம் கிடைக்கல. நான் ஆக்சுவலாக நினைச்சேன் அனதர் சைடு வியூ எப்படி இருக்குது வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். நின்றுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வாட்டர் மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 96%, 50 சீட்ஸ், 46 ஸ்டாண்டிங். இன்னைக்கு நான் 46ல் ஒருத்தியா இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கடல் இல்லைங்க, பேக் வாட்டர்ஸ். கடலாக இருந்தால் அலை அடிக்கும், மக்கள் நின்றுட்டு ட்ராவல் பண்ண முடியாது. இது காம் வாட்டர்ஸுங்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்றுட்டும் வரலாம். இன்னைக்கு வாட்டர் மெட்ரோவில் வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. அதுலேயும் ஸ்டாண்டிங்லாம் வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். வாட்டர் மெட்ரோ முடிச்சுட்டு மறுபடியும் ஃபோர்ட் கொச்சிக்கு வந்தாச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாமா?
வாட்டர் மெட்ரோக்கு வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வாட்டர் மெட்ரோங்கிறது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். நாங்கள் இருந்தாலும் அது ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சோம். 2 ரூட்ல இருக்கு. வாட்டர் மெட்ரோ வந்து 2 ரூட் இருக்கு. அதில் ஹைகோர்ட்ல இருந்து வைப்பிங் போகிற ரூட் வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுதான் நாங்கள் வந்து போகணும்னு வந்து பிளான் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து உடனே அங்கே எதிரிலேயே வந்து ஃபோர்ட் கொச்சி மெட்ரோ வாட்டர் மெட்ரோ வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருந்ததுனால சரி போகலான்னு போனோம். ஆனால் அங்கே ஹைகோர்ட் வரையில மட்டும்தான் வந்து இருந்தது. அதனால ஒரு நிமிஷம் அங்கே ஹைகோர்ட் வரையில மட்டும்தான் இருந்தது. சரி ஓகே, அங்கே வாட்டர் மெட்ரோ இருக்கிறதுனால அது போய் பார்த்துட்டு அப்புறமா வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்ல இருந்து வைப்பிங்க்கு போகிற ரூட் சீனிக்காக இருக்கும்னு சொன்னதுனால அது போய் பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். அதனால் இந்த 2-3 நாள் ட்ரிப்பில் வந்து முடிஞ்சால் இன்னொரு இதுவும் வாட்டர் மெட்ரோ வந்து போயிட்டு வரேன். சரி, இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே பீச் வாக்வே இருக்கு, அங்கே வந்திருக்கோம். பீச் வாக்வேன்னா பீச்சுக்கு ஒட்டினா மாதிரியே இருக்கிற ஒரு பாதை. இது ஈவினிங் வாக், கேஷுவல் ஸ்லோ வாக்குக்கு பெஸ்ட்டு பிளேஸு. ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் பெரிய பெரிய மரங்கள், பழைய காலத்து பில்டிங்ஸ்னு கலக்கலான ஒரு இடம். அதிகமாக பலரும் கண்டுக்காத ஒரு இடமும் கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொச்சின்னா சைனீஸ் நெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தால் நிறையவே சைனீஸ் நெட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நெட்டை இறக்கியிருக்காங்க, பார்க்கலாம். வந்த மாதிரி தெரியலப்பா. ஃபிஷ் எதுவும் வரல, ஆனா இந்த மெக்கானிசம் நெட் மட்டும் வெளியில வருது. போன நெட் வெளியில வருது. பட் என்னன்னா அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுது. இது வந்து ஆக்சுவலி சைனீஸ் நெட். இங்க இருக்கு பாத்தியா, அதுதான் வந்து இது அதான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அதுதான் வந்து ஆயில். இங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு பண்ணி இங்கேருந்து ட்ரெயின்ல போவோம். ஈவினிங்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னேன். அதனால இங்க வந்து ஒரு ஹாட்டெல்லாம் அல்ல, வந்து பீச்ன்றதுனால நல்லா கூலாவே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த பில்டிங்ஸு? நம்ம இந்தியாவில் பல நாடுகளோட ஆதிக்கம் இருந்திருக்கு. போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ்னு பலரும் கைப்பற்றி ஆட்சி செஞ்சதுக்கு இதை மாதிரி கட்டடங்கள் கண்ணெதிர சாட்சியாக இருக்குது. யூரோப்பியன் ஆர்கிடெக்சர், கேரளா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டிய பில்டிங்ஸ் இந்த பீச் வாக்வேல நிறையவே இருக்குது. இந்த கலோனியலிசமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து போக போகிற இடம். அது எங்கன்னு தானே கேட்குறீங்க?
போகலாம், ஒரு குட்டி ரவுண்டு பார்த்துட்டு போகலாம். செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் இது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஃபோர்ட் கொச்சி வந்துட்டா இங்கே வராமல் போகக்கூடாது. இந்தியாவில் யூரோப்பியன்ஸ் கட்டிய மிக பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்று. இங்கே நடந்து வர்றப்பயே ரொம்ப பழமையான பில்டிங் இதுன்னு ஒரு ஃபீல் இருக்குங்க. கொச்சி ஃபோர்ட் கொச்சிக்கெல்லாம் வந்துட்டு வாஸ்கோடகாமா பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. 1498 வாஸ்கோடகாமா யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வர கடல் வழியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்து வாணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேலே ஃபோட்டோ வீடியோ நாட் அலவுடுங்க. இந்த சர்ச்சை போர்ச்சுகீஸ்கள் 1503 வந்து கட்டியிருக்காங்க. 1524 வாஸ்கோடகாமா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பாடி இங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட கல்லறையில் இருந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸ் எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா டச்சஸ் வந்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த பில்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கட்டியிருக்காங்க. அதனால இந்த சர்ச்சில் யூரோப்பியன் ஆர்கிடெக்சரும் இருக்கு, அதே நேரத்தில் இந்த மண்ணோட கேரளா டச்சும் இருக்கு. பார்க்க ரொம்ப சிம்பிளா அமைதியா இருக்கு. ஆனா இங்க நின்று யோசிச்சா இந்தியாவோட கலோனியல் ஹிஸ்டரி முழுக்க இந்த ஒரு பில்டிங்ல தெரியுது. நாம் ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக நடந்து போகிற ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இங்கே நடந்திருக்குன்னு யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள் கொச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க சோட்டானிக்கரை. இங்கே பகவதி அம்மன் ரொம்ப சக்தி. நாங்கள் எப்போ கொச்சிக்கு வந்தாலும் முதல் நாள் ஈவினிங் சோட்டானிக்கரையில் ஆஜராயிடுவோம். இது எங்கள் மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள். கோயிலுக்கு ஒட்டியே பெரிய கார் பார்க்கிங்கும் இருக்குது. நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அம்மனுக்கு பூ வாங்கிட்டு சைடு கேட் வழியாக உள்ளே போனோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு நான் என்னோட பாட்காஸ்ட்டில் கூடிய சீக்கிரம் போடுறேன். டெம்பிள் ஸ்டோரிஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஈவினிங் 6 மணிங்கிறதால கோயில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கூட்டமும் அதிகமாக இல்லை. பூஜை செய்கிற மேலத்தால மணி சத்தம்னு ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ராஜராஜேஸ்வரியாக எழுந்தருளி இருக்காங்க. இங்கே காலையில் அம்மனை சரஸ்வதி தேவியாகவும் மதியம் லக்ஷ்மி தேவியாகவும் ஈவினிங்கில் துர்கையாகவும் வழிபடுறாங்க.
குருவாயூர் கோயிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால் இங்கேயும் கொஞ்சம் பயத்தோட தான் இருந்தோம். இங்கே யாரும் எதுவும் சொல்லாட்டியும் நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலை. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் மன அமைதி கிடைக்கிற இடம்னு ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இருக்குது. மனதளவில் கஷ்டப்படுறவங்க, மன குழப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபட்டா அம்மனோட அருளால் சீக்கிரமே அமைதி கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இங்கே போகிறது யாருன்னு தெரியுதுங்களா? கோயிலில் தரிசனம் பண்ண நின்றிருந்தப்ப கிணீர்னு ஒருத்தங்க பாடிட்டு இருந்தாங்க. யாரா இந்த சூப்பர் சிங்கர்னு பார்த்தா வைக்கம் விஜயலட்சுமி. அவங்க ஊர் பக்கத்தில் தானே சோட்டானிக்கரை இருக்குது. வெளியே வந்ததும் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கொச்சின்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஹோல் டே ஃபோர்ட் கொச்சி வந்து பார்த்துட்டு மதியம் வந்து அங்கேயே ஒரு ஹோட்டல்ல வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வந்து ரெடி பண்ணிட்டு சோட்டானிக்கரை கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். சோட்டானிக்கரை கோயில் ஈவினிங் போறது தாங்க நாங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா ஈவினிங் எந்த கோயிலுக்குமா இருந்தாலும் ஈவினிங் போனா ரொம்ப பிளசண்டா இருக்கும். அதனால கரெக்டா 6 மணிக்கு கோயில்ல இருக்கிற மாதிரி போனோம். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். வர்ற வழியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்ப ஆச்சு இன்னைக்கு இதோட வேற எந்த இதுவும் இல்லை. தூங்க வேண்டியதுதான். நாளைக்கு என்ன போலாம், எங்க போகலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா வந்து கொச்சின் வந்து ஒரு செட் ஆஃப் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இல்லாம ஏதாவது பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாட் எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் கொச்சினோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம தனியா வந்து இத்தனை நாளா நம்ம ரசிச்ச விஷயங்களை என்ஜாய் பண்ணலாமே சொல்லிட்டு இப்ப ஃபோர்த் கொச்சிக்கு போன மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறோம்னு இல்ல வந்து இதுவரையிலும் வந்து முடிவு பண்ணல. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் பார்க்க போறீங்க தானே? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை, குட் நைட்.